அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ச்சியாக நம்ம 2ஆம் நிலை காவலர் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான பொது அறிவு வினாக்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம 100 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? இது தேர்வு எண் 9. இந்த 100 கொஸ்டினும் எந்த பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்குதுன்னா காந்திய காலகட்டம்ன்ற பாடத்திட்டத்திலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ காந்திய காலகட்டம்னா என்ன அப்படின்ற ஒரு குட்டி கதை பார்த்துட்டு நம்ம இந்த 100 கொஸ்டினையும் பார்த்தோம்னா இந்த காந்திய காலகட்டத்தை முழுமையாக ரிவிஷன் பண்ண ஒரு திருப்தி கிடைக்கும். சரிங்களா? சரி, ஓகே. காந்திய காலகட்டம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்திய தேசிய காங்கிரஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். 1885 ஓய்வு பெற்ற ஐசிஎஸ் அதிகாரி ஆலம் ஆக்டோங் ஹியூம் தலைமையில் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது தோற்றுவிக்கப்படுது. இது தோற்றுவிக்கப்பட்ட பின்னர் 3 முக்கியமான மாநாடு. சரிங்களா? முதல் 3 மாநாடும் ரொம்ப முக்கியம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. முதல் மாநாடு WC பானர்ஜி தலைமையில் பம்பாயில் நடக்குது. 2வது மாநாடு கொல்கத்தாவில் தாதாபாய் நௌராஜி தலைமையில் நடக்குது. 3வது மாநாடு பக்ருதீன் தியாப்ஜி தலைமையில் நம்ம சென்னையில் 1000 விளக்கு பகுதியில் நடக்குது. சரிங்களா? அப்போ இந்த இந்திய தேசிய காங்கிரஸ் தோற்றுவிக்கப்பட்டதே ஆங்கிலேயர்களை ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிறதுக்கு தான். இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுக்கறதுக்காக கிடையாது. சரிங்களா? மக்கள் போராடக்கூடாது, எங்கள் போராட்டம் நடந்தால் பொருளாதாரம் குறையும், அப்போ நம்ம நிறைய செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போக முடியாது நம்ம நாட்டுக்கு அப்படின்றதுக்காக தான் இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ன்றது தோற்றுவிக்கப்பட்டது. அப்போ மக்கள் தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பின் மூலமாக அரச பிரதிநிதி வைஸ்ராய்கிட்ட வந்து சொல்லணும். அவங்க வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்து ராணிகிட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான உரிமையை அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? இப்படி தான் ப்ராசஸ் இருந்தது. அப்போ இந்த காலகட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு காலகட்டத்தை நம்ம மிதவாதிகள் காலகட்டம்னு சொல்கிறோம். அடுத்ததாக தீவிரவாதிய காலகட்டம், அடுத்ததாக காந்திய காலகட்டம். மிதவாதிகள் காலகட்டம்னா ரொம்ப கெஞ்சி கேட்டு உரிமையை வாங்கினாங்க. தீவிரவாதிகள் காலகட்டம்னா எனக்கு வேணும், நான் அடிப்பேன், அடித்து கேட்பேன்னு சொல்லி போராடுறாங்க. சரிங்களா? அப்போ எங்கேயுமே வன்முறை கலவரங்கள் வந்து நடக்குது. இந்த தீவிரவாதிகள்னு சொல்லும்போது 3 பால் சொல்லுவாங்க. லாலா லஜபதி ராய், சரிங்களா, பால கங்காதர திலகர், சரிங்களா, பிபின் சந்திரபால். இவங்க 3 பேரும் மும்மூர்த்திகள்னு சொல்கிறோம். இவங்களுடைய தலைமையில் இந்த தீவிரவாத காலகட்டம்ன்றது மிக சிறப்பாக செயல்படுது. அடுத்ததாக காந்திய காலகட்டம். காந்தி 1915 இந்தியாவுக்கு வாராரு. அவர் வந்த நாளை தான் நம்ம வெளிநாடு வாழ் தினமாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். அது எந்த நாளும் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே கதை கேளுங்க. சரிங்களா? அப்போ அவர் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு புதிய முறை சுதந்திர போராட்டத்தில் ஏற்படுத்தப்படுது. அது என்ன முறை சார் அப்படின்னா சத்தியாகிரகம். சரிங்களா? அகிம்சை வரியில் போராடலாம் அப்படின்ற முறையை வந்து அறிமுகப்படுத்துறாரு. கேட்குறதுக்கே புதுசாக இருக்குல்ல. இப்படி தான் அந்த காலத்தில் மக்களும் புதுசாக பார்த்தாங்க. அப்போ 1917 சாம்ரான் சத்தியாகிரகம், 1918 அகமதாபாத் மில் போராட்டம், 1918 கேதா சத்தியாகிரகம், இப்படி தொடர்ச்சியாக பண்ணுறாரு. அப்போ இந்தியா முழுவதும் காந்தியடியா யாரோ ஒருத்தர் தென்னாப்பிரிக்காவிலேருந்து வந்து இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி நாடு முழுவதும் பரவுது. அப்போ 1919 ரவுலட் சட்டம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வராங்க. இதை காந்தியடிகள் கருப்பு சட்டம்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த சட்டத்தின்படி எல்லாரையும் நீங்கள் வந்து எந்த ஒரு வாரண்ட்டும் இல்லாமல் கைது பண்ணலாம், யார் வேணாலும் கைது பண்ணலாம். இதான் அந்த சட்டம் சொல்லுது. அப்போ இந்த சட்டத்தை எதிர்த்து போராடின பஞ்சாபின் 2 பெரும் தலைவர்கள் சாஹிபுதீன் கிச்சிலு, சத்யபால், இவங்க 2 பேர்த்தையும் கைது பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த கைதை எதிர்த்து மக்கள் வந்து போராடுறாங்க. சரிங்களா? அன்றைக்கி வந்து பஞ்சாபில் அறுவடை திருவிழா நடக்குது. அமிர்தசரஸில், சரிங்களா, ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற திடலில் மக்கள் எல்லாம் ஒன்றா கூடியிருக்கிறாங்க. சரிங்களா? ரிஜினால்டு டயர் அப்படின்ற ஒரு உத்தரவின் பேரில் கடுமையான துப்பாக்கிச் சூடு, நிறைய மக்கள் வந்து கொல்லப்படுறாங்க. இதை எதிர்த்து காந்தியடிகள் கெய்சர் ஹிந்த் அப்படின்ற தன்னோட பட்டத்தை வந்து துறக்கிறார். சரிங்களா? இதனை எதிர்த்து தான் ஒத்துழையாமை இயக்கம் 1920. இந்த இயக்கம் 1922 உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற சௌரி சௌரா அப்படின்ற இடத்துல ஒரு வன்முறை கலவரத்தின் மூலமாக கைவிடப்பட்டிருக்கும். சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்ற இயக்கம் வந்து தொடங்கியிருப்பார் காந்தியடிகள். சரிங்களா? இதனைத் தொடர்ந்து வட்டமேசை மாநாடுகள் நடக்கும்பா. 1930 சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்றத தொடங்கியிருக்கார் இல்லையா? அப்போ உப்பு சட்டத்தை மீறி இவர் வந்து சபர்மதி ஆசிரமத்திலிருந்து தண்டி வரைக்கும் தண்டி யாத்திரை அப்படின்றத தொடங்குவார். சரிங்களா? இதுதான் நாடு பார்த்த மிகப்பெரிய ஒரு இயக்கமாக இருக்கும். இந்த இயக்கத்தின் பொழுது இந்த பக்கம் தென்னிந்தியாவில் ராஜாஜி, சரிங்களா, ராஜகோபாலாச்சாரியோட தலைமையில் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் வரைக்கும் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும். வட இந்தியாவில் கான் அப்துல் காபர் கான் தலைமையில் உப்பு சத்தியாகிரகம் நடைபெறும். இதுதான் நாடு பார்த்த மிகப்பெரிய ஒரு இயக்கம். சரிங்களா? அடுத்ததாக காந்தியடிகள் மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாத்தையும் கைது செஞ்சு போட்டுருவாங்க. அப்போ 1930 வந்து பார்த்தீங்கன்னா வட்டமேசை மாநாடு நடக்கும். அப்போ எல்லாத்தையும் கைது செஞ்சு போட்டாங்களே, அப்போ காங்கிரஸ் வந்து கலந்துக்காது, இது தோல்வியில் முடிஞ்சிடும். 1931 வந்து காந்திக்கும் இர்வின் பிரபுக்கும் இடையில ஒப்பந்தம் நடக்கும். அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாரும் விடுதலை செஞ்சிடறோம், நீங்கள் போயிட்டு இந்த வட்டமேசை மாநாடு 2வது வட்டமேசை மாநாட்டில் கலந்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. அதன் அடிப்படையில் காங்கிரஸின் பிரதிநிதியாக காந்தியடிகள் இந்த மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முடிவு எட்டப்படாதனால இதுவுமே தோல்வி அடைஞ்சிருது. அடுத்ததான் 3வது வட்டமேசை மாநாடு 1932 நடக்குது. இதுலேயும் யாரும் கலந்துக்கல, அதாவது காங்கிரஸ் கலந்துக்கல. மற்றபடி இந்த 3 மாநாட்டிலையும் டாக்டர் B.R. அம்பேத்கர் ஐயா கலந்துப்பார். சரிங்களா? அப்போ எங்களுக்கு பிரதிநிதித்துவம் வேணும், வகுப்பார் இடஒதுக்கீடு வேணும்னு சொல்லி இவர் வந்து கோரிக்கை வச்சிருப்பார். இவருடைய கோரிக்கையை ஏற்று ராம்சால் மெக்டொனால்டு அப்படின்றவர் வகுப்புவாத பிரதிநிதித்துவத்தை 1932 கொடுப்பார். சரிங்களா? இதை எதிர்த்து காந்தியடிகள் சாகும் வரை உண்ணாவிரதம் எடுப்பார். சரிங்களா? வெள்ளைக்காரன் என்ன நமக்கு கொடுக்குறது இடஒதுக்கீடு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லுவார். இவருடைய கோரிக்கையை ஏற்று, சரிங்களா, டாக்டர் B.R. அம்பேத்கர் ஐயா அவர்கள் அவங்க கொடுத்ததை வேணான்னு சொல்லிடுவார். அப்போ 2 பேருக்கும் இடையில ஒரு ஒப்பந்தம் நடக்குது. இதுதான் பூனா ஒப்பந்தம். முதல்ல 2 இந்தியர்களுக்கு இடையே நடைபெற்ற ஒப்பந்தம் தான் இந்த பூனா ஒப்பந்தம். சரிங்களா?
இதெல்லாம் வரலாறுல ரொம்ப முக்கியம். இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த காந்திய காலகட்டம்னு சொல்லும்போது இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது 1942 வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்ஸ் தூதுக்குழுன்னு ஒரு தூதுக்குழு வருது. சரிங்களா? அப்போ இந்த தூதுக்குழு அப்படின்னு வரும்பொழுது இது காந்தியடிகள் என்ன சொல்கிறாருன்னா, திவாலாகி கொண்டிருக்கிற வங்கியோடைய பின் தேதியிட்ட காசோலை இது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை நடத்துறாரு. சரிங்களா? 1940 வந்து தனிநபர் சத்தியாகிரகத்தை நடத்தியிருப்பார். சரிங்களா? இதுக்கு முன்னாடி 1927 வந்து சைமன் குழு அப்படின்ற ஒரு குழு வந்திருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நம்ம காந்திய காலகட்டத்தில் தான் பார்க்குறோம். அடுத்ததாக பார்க்கும்போது 1945 47 சுதந்திரம் கிடைக்கிற வரைக்குமே போராட்டங்கள் தான் நடக்குது. சரிங்களா? அப்போ சுதந்திரம் கொடுக்கறதுக்காகவே மவுண்ட் பேட்டன் பிரபு அப்படின்றவர் வராரு இந்தியாவுக்கு. அவர் தான் கடைசியாக வந்த அரச பிரதிநிதி. சரிங்களா? அப்போ இது எல்லாம் காந்திய காலகட்டத்தில் தான் வருது. இதிலிருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சட்டமறுப்பு என்ற புத்தகத்தின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தாரோ அப்படின்றது தான். இது வந்து 10th புத்தகத்தில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், தென்னாப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்திலிருந்து காந்தியடிகள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பீட்டர் மாரிஸ்பர்க் அப்படின்ற ரயில் நிலையம் தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் எந்த கூற்று சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கூற்று, பீகாரில் உள்ள சாம்ரானில் தீன் காதியா முறை பின்பற்றப்பட்டது. இதனை எதிர்த்து போராட வருகை புரியுமாறு காந்தியடிகளை கேட்டுக்கொண்டவர் ராஜ்குமார் சுக்லான்னு சொல்லியிருக்காங்க. இது சரியான ஒரு கூற்று தான். அடுத்த கூற்று பாருங்கள். சாம்ரான் சத்தியாகிரகத்தில் நாடு முதலாக ஒத்துழையாமை செயல்முறையை பாடத்தை கற்றுக்கொண்டதுன்னு சொல்லி காந்தியடிகள் தெரிவித்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரி அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1919 ஆங்கிலேய அரசு இந்தியாவில் இயற்றிய ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம் என்று அழைத்தவர் யார்? காந்தியடிகள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1924 இந்துஸ்தான் குடியரசு இராணுவம் எங்கே உருவாக்கப்பட்டதுன்னா கான்பூரில் உருவாக்கப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், அகில இந்திய பொதுவுடைமை கம்யூனிஸ்ட் கட்சி நிறுவப்பட்ட ஆண்டு 1920 வந்து நிறுவியிருப்பாங்க உஸ்பெஸ்கிஸ்தானில். இது இந்தியாவில் நிறுவப்பட்டது 1925. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பகத்சிங் உடன் மரண தண்டனை விதிக்கப்பட்டு தூக்கிலிடப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ராஜகுரு அப்படின்றவர் தான். சரிங்களா? இவங்க தான் நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா குண்டு வீசியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1935 இந்திய அரசு சட்டத்தின்படி கீழ்கண்ட கூற்றுகளில் தவறானது எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? ஏ ஆப்ஷனில் மாகாணங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம், மத்தியில் இரட்டை ஆட்சி அப்படின்றதான் இதோட முக்கியத்துவம். ரொம்ப ரொம்ப சரியான ஒரு கூற்று. அடுத்தது வாக்குரிமைன்றது வயது அடிப்படையில் அமைந்ததுன்னா கிடையாது, சொத்தின் அடிப்படையில் அமைந்தது. இதுவுமே தவறு தான். இதன்படி பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது. இது சரி. அடுத்து இதன்படி நடந்த தேர்தலில் முஸ்லீம் லீக் அமைச்சரவையை அமைச்சது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவறு. சரிங்களா? காங்கிரஸ் தான் அமைச்சரவை அமைச்சிருக்கும். அப்போ 2 கூற்று வந்து தவறு இதில். சரிங்களா? 2 போட்டிருந்தா 2மே ஆன்சர் தான். அடுத்து 9வது கொஸ்டின் பாருங்கள். முதலாவது வனங்கள் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1865 தான் முதலாவது வனங்கள் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அனுமதி வழங்கப்பட்டது கொல்கத்தா காங்கிரஸ் மாநாடு, தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு. சரிங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த திட்டத்தின் கீழ் இந்தியா பாகிஸ்தான் என 2 நாடுகள் இருக்க வழிவகுத்தது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மவுண்ட் பேட்டன் திட்டம் தான். மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படின்னா ஜூன் 3 திட்டம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 2 நாடு அப்படின்னு சொல்லி பிரித்து பிரிவினையோட சுதந்திரத்தை கொடுக்குறாங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். திவாலாகும் வங்கியின் பின் தேதியிட்ட காசோலை என காந்தி எந்த திட்டத்தை அழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரிப்ஸ் தூதுக்குழு தான். 1942. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தில்லிக்கு புறப்படு, தில்லி சாலோ என்று முழங்கியவர் யார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சுபாஷ் சந்திர போஸ் தான். சரிங்களா? தில்லிக்கு புறப்படு அப்படின்னு சொல்லி முழங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1946 ஆண்டு டேஷில் ராயல் இந்திய கப்பற்படை கிளர்ச்சி நடைபெற்றது அப்படின்னா பம்பாயில் நடைபெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின், கூற்று காரணம் 2 கொடுத்துருக்காங்க. ஜின்னாவை இந்து முஸ்லீம் ஒற்றுமையின் தூதர் என சரோஜினி நாயுடு அழைத்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான். காரணம் என்னென்னா லக்னோவுடைய தலைமை சிற்பி ஜின்னா அப்படின்னு சொல்கிறாங்க. லக்னோ காங்கிரஸ் மாநாட்டோடைய தலைமை சிற்பி ஜின்னா. 2மே கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1918 முதல் முறையாக அமைக்கப்பட்ட தொழில் சங்கமான மதராஸ் தொழில் சங்கம் யாரால் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிபி வாடியா அப்படின்றவரால் நிறுவப்பட்டது. சரிங்களா? அடுத்த கொஸ்டின், பின்வருவனவற்றை சரியாக பொருத்தம்னு சொல்லியிருக்காங்க. இதில் இந்த ஆதார் கட்சிலாம் நம்ம கேட்க மாட்டாங்கப்பா. இதில் கேட்கக்கூடியது இந்த 3 தான். இது 3த்தையும் நீங்கள் பார்த்துங்க. நியூ இந்தியான்றது உங்களுக்கு வந்து தன்னாட்சி இயக்கம்ன்றது 1916, மிண்டோ மார்லி சீர்திருத்த திட்டம் 1909, இந்த நியூ இந்தியா அப்படின்றது 1915 தொடங்கப்பட்டது. சரிங்களா? தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்தது இதுவுமே 11th புக்கில் இருக்குது. இதுவும் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அகில இந்திய தொழில் சங்க காங்கிரஸின் முதல் தலைவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. லாலா லஜபதி ராய் அப்படின்றது தான் சரியான விடை. சரிங்களா? இதுவுமே 11th புக்கில் இருக்குது. இது கேட்க மாட்டாங்க. 10th புக் வரைக்கும் இது உங்களுக்கு இல்லை. அடுத்தது பாருங்களேன். 21வது கொஸ்டின், இந்தியர்களை ஒன்றிணைக்கும் முதல் முயற்சியாக காந்தி மேற்கொண்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ காந்தியோடைய முதல் முயற்சி எது? சாம்ரான் சத்தியாகிரகம் 1917. இதுதான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 2 கூற்று கொடுத்துருக்காங்க. முதல் கூற்று பாருங்கள். இந்திய பணியாளர் சங்கத்தை 1905 கோபாலகிருஷ்ண கோகலே நிறுவினார் அப்படின்னு இருக்காங்க. கரெக்டு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய பணியாளர் சங்கம் நாட்டின் முதல் மத சார்பற்ற அமைப்பாகும். இதனுடைய தலைமையிடம் பூனான்னு சொல்கிறாங்க. இதுவுமே சரிதான். சரிங்களா? 2மே சரிதான்.
இப்போ 2 கூற்றும் சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்தியாவின் மூவண்ண கொடி எப்பொழுது ஏற்றப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ ஜனவரி 26, 1929 ஏற்றிருப்பாங்க. சரிங்களா, 30ன்னு சொல்லியிருக்காங்க, இதுவுமே சரிதான். சரிங்களா, இது 11th புக்கில் இருக்கிற 12th புக்கில் இருக்கிற புக் பேக் கொஸ்டின். சரிங்களா, அடுத்தது பாருங்கள், காந்தியடிகள் தண்டி யாத்திரை பயணம் செய்த ஆண்டு எதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1930 தான் தண்டி யாத்திரையை அவர் மேற்கொண்டிருப்பார். சரிங்களா, இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 25வது கொஸ்டின், அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என்று கூறியவர் யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 26வது கொஸ்டின், சென்னை வாசிகள் சங்கம். சரிங்களா, சென்னை வாசிகள் சங்கம்ன்றது சித்திரவதை ஆணையம் அப்படின்றது தான் அவங்களுடைய சாதனை. ஈவேரா பெரியார்ன்றவர் வைக்கம் வீரர், வேதாரண்யம்ன்றது உப்பு சத்தியாகிரகம், தாளமுத்துன்றவர் ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு தலைமை தாங்கி உயிர் நீத்திருப்பார். சரிங்களா, அப்போ இதுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், கீழ்கண்டவற்றுள் சுயராஜ்யவாதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எஸ் சத்தியமூர்த்தி அப்படின்றவர் தான். சரிங்களா, சுயராஜ்யவாதி யார்னா எஸ் சத்தியமூர்த்தி. அடுத்தது பாருங்கள், இந்திய எதிர்ப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? சேலத்தில் நடந்திருக்கும். சரிங்களா, சேலத்தில் நடந்திருக்கும். முஸ்லீம் லீக் சென்னை கிளையை உருவாக்கியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாகூப் ஹாசன் அப்படின்றது தான். 10th புக்கில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உப்பு சட்டங்களை மீறியதற்காக அபராதம் கட்டிய முதல் பெண் யாருன்னு கேட்டிருக்காங்க. ருக்மணி லட்சுமிபதி அப்படின்றவங்க தான். ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்தது பாருங்கள், 2 கூற்று கொடுத்துருக்காங்க. இதில் சரியான கூற்று எதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று பாருங்கள், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியவர் ஜார்ஜ் ஜோசப் ஆவார். ரொம்ப சரியான ஒரு கூற்று தான். இவங்க மதுரையில் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஏற்படுத்தியிருப்பாங்க. தன்னாட்சி இயக்கம்னு சொன்னோம்னா 1916 அன்னி பெசன்ட் அம்மையார் அப்படின்றவங்க அறிமுகப்படுத்துவாங்க. முதல்ல ஏற்படுத்தியவர் யாருன்னா திலகர். சரிங்களா, ஏப்ரலில் 1916 ஏற்படுத்தியிருப்பாங்க. அவங்க வந்து பூனே, சரிங்களா, அதாவது இந்த மகாராஷ்டிரா பகுதியில் ஏற்படுத்தியிருப்பாங்க, பம்பாயில். இதுவே வந்து சென்னை மதராஸ் பகுதியில் ஏற்படுத்துறது யாருன்னா அன்னி பெசன்ட் அம்மையார். மதுரையில் ஏற்படுத்தினது யாருன்னா இந்த ஜார்ஜ் ஜோசப் அப்படின்றவர். சரிங்களா, அடுத்த கூற்று பாருங்கள், மதுரை மக்கள் ஜார்ஜ் ஜோசப்பை அன்போடு ரோசாப்பூ துறைன்னு அழைச்சாங்க. இதுவுமே சரிதான். அப்போ இரண்டும் சரின்றது தான் சரியான விடை. அடுத்தது பாருங்கள், 1930 ஜனவரி 26 அன்று சுதந்திரத்தை அறிவிக்கும் விதமாக ஜவஹர்லால் நேரு எந்த நதிக்கரையில் தேசிய கொடியை ஏற்றினார் அப்படின்னா ராவி நதிக்கரை. சரிங்களா, ரவின்னு போட்டிருக்கு, ராவி நதிக்கரையில் தான் ஏற்றிருப்பார். சரிங்களா, சிந்துவுடைய துணை நதியான ராவி நதிக்கரையில் ஏற்றிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், செய் அல்லது செத்துமடி எனும் முழக்கம் யாருடையது? காந்தியடியுடையது. இது எதுக்காக சொல்கிறாருன்னா வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் சொல்கிறார். செய் அல்லது செத்துமடி, டூ ஆர் டை அப்படின்ற கூற்றை வந்து இவர் சொல்கிறார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்மொழி வாழ்த்து பாடல் எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மனோன்மணியம். சரிங்களா, இதன் ஆசிரியர் யாருன்னா சுந்தரனார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. கால்டுவெல் அப்படின்றது தான். சரிங்களா, சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ்மொழி ஒரு செம்மொழி என்று முதல்ல சொன்னது யார் அப்படின்னா பரிதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா, பரிதிமார் கலைஞர் தான் சொல்லியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 1709 தரங்கம்பாடியில், சரிங்களா, சீகன் பால்கு அப்படின்றவர் தான் முழுமையான ஒரு அச்சகத்தை வந்து நிறுவியிருப்பார். அப்போ சீகன் பால்குன்றவர் தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின், 1893 ஆதி திராவிட மகாஜன சபையை, சரிங்களா, யார் நிறுவனாங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ இரட்டைமலை சீனிவாசன் தான் நிறுவனர். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், முதலில் அச்சேரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தமிழ் தான். 10th புத்தகத்திலே இது எல்லாமே இருக்குது. அடுத்த கொஸ்டின், சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆபிரகாம் பண்டிதர் தான் ஏற்படுத்தியிருப்பார். சங்கீத வித்யா மகாஜன சங்கம் அப்படின்றத ஏற்படுத்தினது யார்? ஆபிரகாம் பண்டிதர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சுயமரியாதை இயக்கத்தினை தொடங்கிய ஆண்டு. பெரியார் எப்போ வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கினார்னா 1925 தொடங்கியிருப்பார். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக்க, திராவிட இல்லம் அப்படின்னு சொன்னோம்னா சி நடேசன் அவர்கள் தொடங்கினது தான் திராவிட இல்லம். சரிங்களா, பிராமணர் அல்லாதவருக்கான தங்கும் விடுதி தான் இந்த திராவிட இல்லம். தொழிலாளன் அப்படின்ற பத்திரிகை நடத்தினது யார்? சிங்காரவேலன் நடத்தியிருப்பார். தனித்தமிழ் இயக்கம்னு சொன்னோம்னா மறைமலை அடிகளார். ஜீவிய சரித சுருக்கம்னு சொல்லும்போது இரட்டைமலை சீனிவாசன். சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பாருங்கள், சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது யாருன்னா MC ராஜா. சரிங்களா, ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பா இது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், தமிழ் மொழி தூய்மைவாதத்தின் தந்தை யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறைமலை அடிகளார் தான். அடுத்த கொஸ்டின், முதலாவது பருத்தி தொழிற்சாலை பம்பாயில் தொடங்கப்பட்டது 1854. சரிங்களா, இதெல்லாம் 12th புக்கில் இருக்குது, இது நமக்கு தேவைப்படாது. இதுவுமே 12th புக்கு தான், இதுவும் 12th புக்கு தான். அடுத்தது இதை தெரிஞ்சுங்கப்பா, முதலாவது பயணிகள் ரயில் 1853 எந்த இடங்களுக்கு இடையே ஓடியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மும்பை டு தானே. இது தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுவும் 12th புக்கு தான், அடுத்ததும் 12th புக்கு தான். இது வேணால் தெரிஞ்சுங்க. 51வது கொஸ்டின், நான் ஏன் நாத்திகனாக இருக்கிறேன் அப்படின்னா இந்த புத்தகத்தை எழுதுனது யார்? பகத்சிங் எழுதியிருப்பார். சரிங்களா, சும்மா தெரிஞ்சுங்க அது, ஆனால் 12th புக்கில் தான் இருக்குது. இது வந்து தெரிஞ்சுங்க, ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது வந்து உங்களுக்கு வந்து 10th புத்தகத்திலே இருக்குது. நாட்டில் முறையாக மே தினத்தை கொண்டாடியவர் யார்? சிங்காரவேலன் அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்து உங்களுக்கு தேவையில்லை. இந்த கொஸ்டின் பாருங்கள், 1937 நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் எத்தனை மாகாணங்களில் வெற்றி பெற்றதுன்னா 7 மாகாணங்களில் வெற்றி பெற்றிருக்கும். அடுத்த கொஸ்டின், இது நமக்கு தேவைப்படாது.
காந்தியடிகள் எந்த ஆண்டு தனிநபர் சத்தியாகிரகத்தை தொடங்கினார்? 1940 தொடங்கியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தை 1942 தலைமையேற்று நடத்தியவர் யாருன்னா காந்தியடிகள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த காங்கிரஸ் கூட்டத்தில் போஸ் பதவி துறந்தார்னு கேட்குறாங்க. சரிங்களா? கொல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பதவி துறந்திருப்பார். அடுத்த கொஸ்டின். வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பம்பாயில் ரகசிய வானொலி நிலையத்தை நடத்தியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உஷா மெத்தா அப்படின்றவர் தான் 10th புத்தகத்தில் இருக்குது. ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கப்பட்ட போது இந்தியாவுடைய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? உங்களுக்கு லித்திகோ பிரபு அப்படின்றது தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1939. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படை வீரர்கள் சார்பாக நீதிமன்றத்தில் வாதாடியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. இது 10th புத்தகத்திலே உங்களுக்கு இருக்குது, தெரிஞ்சு வச்சிங்க. அடுத்த கொஸ்டின். 1945 சிம்லா மாநாட்டை கூட்டிய அரச பிரதிநிதி யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? வேலன் பிரபு அப்படின்றது தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சுதந்திர இந்தியாவின் தற்கால அரசாங்கத்தை சுபாஷ் சந்திர போஸ் எங்கு அமைத்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது சிங்கப்பூரில் தான் அமைச்சிருப்பார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவம் எந்த நாட்டு உதவியுடன் நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஜப்பானுடைய உதவியோடு நிறுவப்பட்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய தேசிய இராணுவ படை மீதான விசாரணை எங்கே நடைபெற்றதுன்னா செங்கோட்டையில் நடைபெற்றிருக்கும், டெல்லியில். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்தியர் கைகளுக்கு அதிகாரம் மாற்றப்படும் என அறிவித்த பிரிட்டிஷ் பிரதமர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கிளமண்ட் அட்லி தலைமையிலான அரசு தான் இந்தியர்களுக்கு அதிகாரம் நாங்கள் கொடுக்குறோம், அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்குறோன்னு சொன்னவர். அடுத்தது பாருங்கள். காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என அழைத்தவர் சுபாஷ் சந்திர போஸ். இதெல்லாம் 11th 12th புக்கில் தான் இருக்குது, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்த 69வது கொஸ்டின். இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்கள் படைப்பிரிவின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜான்சி ராணி படைப்பிரிவு தான். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது உங்களுக்கு தேவைப்படாது, 11th 12th புக்கில் இருக்குது. அடுத்தது மகாத்மா காந்தி படுகொலை செய்யப்பட்டதும் உங்களுக்கு 11th 12th புக்கில் தான் இருக்குது. அடுத்தது பாருங்கள். மொழிவாரியாக அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஆந்திரா. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். அரசியலமைப்பு நிர்ணய சபையின் குறிக்கோள்கள் தீர்மானத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு. சரிங்களா? அவர் தான் குறிக்கோள்கள் தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார். இதன் அடிப்படையில் தான் முகப்புரை அப்படின்றது இருக்கும். ஆந்திர மாநில கோரிக்கையை முதலாக எழுப்பியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டாபி சீதாராமையா தான் ஃபஸ்ட்டு எழுப்பியிருப்பார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் 1946 டிசம்பர் 9 நடைபெற்றது. இதன் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னு சொல்லி அப்போ இதில் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் தேர்ந்தெடுக்கப்படுவார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். மாநில மறுசீரமைப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு இது 1956. சரிங்களா? அடுத்த கொஸ்டின். ஒரு புதிய மாநிலம் உருவாக்க மாநில நிலப்பகுதியை குறைக்க சரிங்களா நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் வழங்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பின் உறுப்பு எதுனா ஆர்டிகல் 3. இதன் அடிப்படையில் புதிய மாநிலத்தை உருவாக்கலாம், இல்லை இருக்கிற மாநிலத்தோட எல்லையை குறைக்கலாம், இதெல்லாம் செய்யலாம். அடுத்தது பாருங்கள். இந்திய வெளியுறவு கொள்கையை வடிவமைப்பதின் முதன்மையான சிற்பியாக இருந்தவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜவஹர்லால் நேரு தான். அடுத்தது பாண்டூங் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1955 நடைபெற்றிருக்கும் இந்த பாண்டூங் மாநாடு. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்பொழுதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் 26, 1949. ஆனால் நடைமுறைப்படுத்தப்பட்டது எப்போ? ஜனவரி 26, 1950. சரிங்களா? 2 கொஸ்டினுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது, தெரிஞ்சு வச்சிங்க. இந்திய அரசியலமைப்பு ஆர்டிகல் 370 படி தனி அந்தஸ்து எந்த பகுதிக்கு வழங்கப்பட்டது? ஜம்மு காஷ்மீருக்கு தான் அந்த தனி அந்தஸ்து வழங்கப்பட்டது. இது 2019 நீக்கியிருப்பாங்க. ஆர்டிகல் 370 நீக்கியிருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இந்திய அரசாங்கம் டேஷ் வகையான மேம்பாட்டிற்கு உறுதி பூண்டுள்ளது. சரிங்களா? அப்போ தர்மம் சார்ந்த ஒரு மேம்பாட்டிற்கு உறுதி பூண்டிருக்கும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் எப்பொழுது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2005. சரிங்களா? 100 நாள் வேலை திட்டம்னு சொல்கிறோம். பூமிதானா இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா ஆச்சாரிய வினோபாவே அப்படின்றவர் தான். இவர் தான் தனிநபர் சத்தியாகிரகத்தையும் முதல்ல தொடங்கியிருப்பார். இந்திய அரசியலமைப்பு முதலாவது சட்ட திருத்தத்தை எப்போ மேற்கொண்டதுன்னா 1951 மேற்கொண்டிருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதெல்லாம் நமக்கு 11th 12th புக்கில் இருக்குது, இது தேவைப்படாது. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் எத்தனை நாட்களுக்கு ஒரு தனிநபருக்கு வேலையை வழங்குதுன்னா 100 நாள். இதுதான் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம்னு கூட சொல்கிறாங்க. அடுத்தது இதை தெரிஞ்சுக்கங்க. 1951 2017 வரை எத்தனை 5 ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன? 12 5 ஆண்டு திட்டங்கள். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எந்த ஆண்டு திட்டக்குழு கலைக்கப்பட்டு அதற்கு பதிலாக நிதி ஆயோக் அப்படின்றது ஏற்படுத்தப்பட்டதுன்னா 2015. இதெல்லாம் நமக்கு தேவைப்படாது. பன்னாட்டு சங்கம் எந்த ஆண்டு கலைக்கப்பட்டது? சும்மா தெரிஞ்சுக்கங்க, 1945. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அணிசேரா இயக்கத்தின் முதல் மாநாடு பெல்கிரீடில் நடந்திருக்கும். சரிங்களா? இந்த கொஸ்டின் உங்களுக்கு தேவைப்படாது. அடுத்த கொஸ்டின். இந்திய அரசியலமைப்பு எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு ஜனவரி 26, 1950 வந்திருக்கும். சரி, நடைமுறைக்கு வந்தது எப்போது? 1950. சரிங்களா? சரி, ஓகேப்பா. நம்ம டோட்டலாக பார்த்திங்கன்னா 100 கொஸ்டின்கிட்ட பார்த்துருக்குறோம். இதையெல்லாம் பார்த்ததுனால உங்களுக்கு இந்த காந்திய காலகட்டத்தை பற்றி ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். காந்திய காலகட்டம்னா முக்கியமாக அந்த காலக்கோடு மாதிரி படிச்சுக்கோங்க. காந்தி 1915 இந்தியாவுக்கு வராரு. சரிங்களா?
அடுத்ததாக 17 வந்து சாம்ரான் சத்தியாகிரகம், 18 அகமதாபாத் மில் போராட்டம் மற்றும் அகமதாபாத் மில் போராட்டம், கேதா சத்தியாகிரகம், 19 ரவுலட் சட்டம், 1920 வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழையாமை இயக்கம், 22 சௌரி சௌரா சம்பவம், சரிங்களா. 1927 வந்து பார்த்திங்கன்னா சைமன் குழு அப்படின்றது வரும் இந்தியாவுக்கு, சரிங்களா. 29 வந்து பார்த்திங்கன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும். அதுக்கு வந்து ஜவஹர்லால் நேரு தலைமையேற்றிருப்பாங்க. சட்டமறுப்பு இயக்கத்துக்கு அனுமதி கொடுத்துருப்பாங்க. 1930 வந்து சட்டமறுப்பு இயக்கம் நடைபெறும், சரிங்களா. வட்டமேசை மாநாடு 30, 31, 32 தொடர்ச்சியாக முதல் 2வது 3வது வட்டமேசை மாநாடுகள் நடைபெறும், சரி. 40 வந்து பாருங்கள் தனிநபர் சத்தியாகிரகம் நடக்கும். 42 வந்து பார்த்திங்கன்னா கிரிப்ஸ் குழு வரும். அதனை எதிர்த்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அப்படின்றத காந்தியடிகள் மேற்கொள்வார், சரிங்களா. இதெல்லாம் தொடர்ச்சியாக அப்படியே படிச்சிக்கங்க, சரிங்களா. 1947 சுதந்திரம் நமக்கு வழங்கினது யாருன்னா மவுண்ட் பேட்டன் பிரபு. இது வரைக்கும் தொடர்ச்சியாக அப்படியே படிச்சிக்கங்க, சரிங்களா. சரி, ஓகேப்பா, தேங்க்யூ. நம்ம தொடர்ச்சியாக முக்கியமான கேள்விகள் எல்லாம் ரிவிஷன் பர்பஸில் தொடர்ச்சியாக ஒரு பல்கான கொஷின்ஸாக பார்க்கலாம், சரிங்களா. தேங்க்யூப்பா.